ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா கோடாரி கேங்ஸ் அரசம்பட்டி வாலாஜா கிரண் ஃப்ரெண்ட்ஸ். வாலாஜா தான் பேட்டிங் டீமாக இருக்காங்க. மேட்ச் பால் ஸ்டம்பர் பால். இந்த மேட்சுக்கு 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் காமன் பார்க்கல 5 bowler யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வசந்த் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்ல வினோ தாஸ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். வினோ போன மேட்ச்ல நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ட்லேயே இருந்தாரு. வசந்த மேட்சை முடிச்சாரு. இந்த மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு பார்ப்போம். ரைட்டா மஹரம் தோக்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் லெக் ஸ்டம்ப்ல ஸ்ட்ராங்கா ஆடக்கூடிய வசந்த் வளைச்சு விட்டாரு. 4 செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் யார்கர் மேரிச்சி லோ ஃபுல் டாஸ் டாட் கங்காக்கிங் டெலிவரி. தேர்ட் ஒன் குயிக்கர் ஒன் லோ கேப்டா கீழே வந்துச்சு. வசந்த் யோசிக்கிறாரு எப்படி இந்த வந்து தப்பிச்சு அப்படின்னு. ஃபோர்த் ஒன் ஐயோ லேட்டா தான் ரியாக்ட் பண்ணாரு. ஃபீல்டர் லேசியா இருந்திருக்காங்க. 4 வருது. அனந்தர் 4 வசந்த் பேட்ல இருந்து ரெண்டாவது 4 லாஸ்ட் 2 மோர். சரி அப்படல உள்ளே ஒரு ஃபீல்டர் ஓட மாட்டாங்க. நல்ல ஸ்டாப். லாஸ்ட் 1 இந்த ஓவர்ல ஃபுல் டாஸ் பால் லாங் ஆஃப் ஃபீல்டர் லேட்டா தான் ரியாக்ட் பண்ணிருக்காரு. பாலுக்கு வந்துட்டாருங்க. ஹோல் டீம் செலிப்ரேஷன் இங்க பார்க்க முடியுது. நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஆனா இவங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. எங்க இருந்து சோலோவா மேட்சை ஆடி முடிச்சு கொடுத்த பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இப்போ ஆட்டம் இருந்து வெளியே வசந்த். ஹோல் டீம் கூடி பேச ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 8 ரன் 1 விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர் ஏசு பாலா வாட் அ முட்டுங்க. வாட் அ ஷாட் போய்கிட்டே இருக்கு. எங்க போகுது. நல்ல பாட்டம் எஜ்ஜு முட்டல் மாதிரி இருந்துச்சு. வினோ சந்திச்ச முத்தல் பந்து 6 இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தான் அவர் பேட்டிங் எண்டுக்கே வரவே இல்லை. அட்டாக்கிங் டெலிவரி உடம்பு லைன்ல கம்பேக்கிங் டெலிவரி பார்க்க முடிஞ்சு. சிலோன் பேட் வச்சிருக்காரு. அந்த ட்ராக் கேப்ல இப்போ வரைக்கும் பவுண்டரி போகாது. கரெக்ட் பிடிக்க பார்ப்பாங்க. 2 ஃபீல்டர் போட்டிடுறாங்க. பிரசன்னா ஓடுன்னு வந்துட்டு பாதி கிரவுண்ட்ல இருந்து அந்த பக்கமா போயிட்டு இருக்காரு. இங்க செக் பண்ணி கொடுப்பாங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. போன பால் லெக் ஸ்டம்ப்ல ஒய்டு ரீபால். மேபி ஒய்டா இருந்திருக்கும் விட்டுருந்தா. அட்டாக்கிங் டெலிவரி அகைன் பாடி லைன்ல டாட். இந்த முறை பேட்ல பட்டுருச்சு. அப்படிங்கிறப்ப பவர் பிளே மேல ஆள் இல்ல போயிருச்சுங்க. சவர்ல மோதிருச்சு. 4 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 21 ரன் ஆடி இருக்காங்க. லாஸ்ட் பால் பவுண்டரியோட 1 விக்கெட்ல இருந்து இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் ஜெகன் வந்திருக்காரு. பிரசன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஒருத்தக்கில இருந்து சூப்பரான ஷாட். ஆனா மேல ஆள் வச்சிருக்காங்க. இன்சைட் அவுட்டுக்கு சிங்கிள். நல்ல ஷாட். ஒயிட் பால விரட்டினாரு. சும்மா ஹைட்டா போகும். இந்த மரத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல விழுகும். எஸ் இங்கே தான் கிடந்திருக்கு. 2 ரன். பெரிய சுத்தல் கீழே வந்துச்சு. லோ கேப்டா பிரசன்னா ஸ்ட்ரைக்ல கவுண்டர் ட்ராக் போனாரு. பேட்டை தரையில விட்டாரு. டாட் ஷாட்டுங்க லாங் ஆஃப்ல கொஞ்சம் ஒயிட்ரா ஆள் இல்லன்னு நினைக்கிறேன். மிட் ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து பவுண்டரி. 6 ஓட்டங்கள் 6 போயிருங்க. 3 ஓவர் முடிவுக்கு 31 1 விக்கெட்ல இருந்து பவுலிங் எண்ட்ல தாசே வந்திருக்காரு. முதல் ஓவர் போட்டிருந்தாரு. ஸ்ட்ரைக்ல வினோ ஃபுல் டாஸ் பால் லெக் ஸ்டம்ப்ல சிங்கிள். பிரசன்னா ஸ்ட்ரைக்ல விக்கெட் கொடுக்காத பந்து. பேட் எடுக்க முடியல. அப்படிங்கிறப்போ ஈஸியா ஓடிடுவாங்க. மிஸ்ஃபீல் நடந்திருக்கு. ஒரே டைம்ல எடுத்திருந்தா கண்டிப்பா பவுலிங் எண்ட்ல ரன் அவுட்டா இருந்திருக்கும். வந்தாரு காலுக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சுன்னு சொல்லலாம். பிடிச்சிருக்காங்க. 2வது விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பாஸ் தாஸ் டு பாஸ். பாடி அட்டாக் நோ ரன் ஷாட் பால். வாக்கிங் லென்த் பேட் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா ஓட முடியும் நினைக்கிறேன். எஸ் அதான் நடந்திருக்கு. பவுலரே வந்தாரு. லாஸ்ட் ஒன்று வினோ ஸ்ட்ரைக்ல குயிக்கர் ஒன்றுங்க.
எஸ் டாட் நல்ல ஓவர் கம்பேக்கிங் டெலிவரி பெஸ்டான ஓவர்னு சொல்லலாம். 4 ரன்ல இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. மொத்தமாக 4 ஓவர் முடிவுக்கு 35, 2 விக்கெட் இருந்து நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. நவீன் வந்திருக்காரு bowling எண்டில். பின்னாடி ஸ்டெம்பை காமிச்சு நின்னாரு. லாங் ஆன்ல கேட்சுங்கிற ஒரு சவுண்டு அங்கே ஃபீல்டு. எஸ் நல்லா டேக்கன். கேட்சை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கீப்பர் செலிப்ரேட் பண்ணாரு. அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ட் அந்த ஃபீல்டர் மேலே. பாஸோட விக்கெட் பறி போகுது. அத்தனை பேட்ஸ்மேன் பார்த்தி எல்லாருக்கும் நடுவால விழுந்துரும். மரக்கிளையில் பட்டு பவுண்டரி நோக்கி போயிட்டு இருக்கு. ஸ்டாப். இப்போ வரைக்கும் 2 ரன். அதே திசை இந்த தடவை இதையும் விட்டு தான் பிடிக்க பார்த்துருக்காரு. 1 pitch கேட்ச் நாட் அவுட் அப்படிங்கிறப்ப ஸ்டம்பை நோக்கி எறிஞ்சிருக்காரு. ஓவர் த்ரோவில் இன்னொரு ரன் ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் குடுன்னு 2 ரன். 4th ஒன் லெக் பை காலில் பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ நேருக்கு நேர் பிளாட்டா. எஸ் கிளியர் பண்ணிருக்கு. பார்த்தி பேட்ல இருந்து 6. லாஸ்ட் ஒன்னு. எஸ் விக்கெட். பால் அலைஞ்சு வந்துச்சு. பேக் சைடுல ஸ்டெம்பை காமிச்சாரு. ஸ்டெம்ப்ல எடுத்து வந்து போட்டிருக்காரு பவுலர். 6 பேட்ஸ்மேன் ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிட்டாரு. கம்பேக்கிங் டெலிவரி பழிக்கு பந்து. 5 ஓவர் முடிவுக்கு 45, 5 விக்கெட்ல இருந்து பாலாஜா. கடைசி 6 பால் பவுலிங் அண்டில் அரவிந்தன் நியூ பவுலர். எட்டத்துல இருந்துச்சு. அப்படியே எடுத்து அடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். வினோ பேட்ல இருந்து மேக்சிமம் போயிருக்கு 6. மீதமுள்ள 5 பாலையுமே பெரிய ஷாட் போடுவதற்கான முயற்சியில தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப் ஸ்டெம்ஸ்ல கிளையில போடும். எவ்வளோக்கு எவ்வளோ ஓடி எடுக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஓடி எடுக்கணுங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. போன ஒயிட் எரி பால் ஷாட்டுங்க. அகைன் அதே திசை போய்கிட்டே இருக்கு. செம்ம ஹைட்டுங்க. அப்பா பிக்கஸ்ட் 6 100. அங்க பிளேயர் கேட்ச் பிடிச்சதுனால சிறப்பு பரிசு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. போன ஓவர் வரைக்கும் ஸ்ட்ரகிள் ஆன சமயத்தில் இந்த ஓவரில் 2 ஆர் அடிச்சு மேட்சை திரும்ப கொண்டு வர்றாரு. 6க்கு அப்புறமா ஒரு ஒய்டு ரீபால் விட்டு சுத்திட்டாரு. கீப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த டாட்டுக்கு அப்புறமா ஹாஃப் ஸ்டெம்பில் ஒய்டு. அடுத்த பந்து 2 more to go. இதுவும் ஒய்டு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பால் ஆட் ஆக பவுலர் தான் எனர்ஜி லெவல் குறையும். அப்படிங்கிறப்ப பெரிய ஷாட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இடத்துல போட முடியாது நினச்ச இடத்துல. ஷாட் நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. பிக்கஸ்ட் 6 நேருக்கு நேரா நெத்தி அடி. வினோ பேட்ல இருந்து 3வது 6. லாஸ்ட் ஒன்னு டார்கெட் தீர்மானிக்கக்கூடிய பந்து. இந்த பந்தும் எல்லை கோட்டுக்கு வெளியாஞ்சியாரு வினோ. வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். இந்த செகண்ட் ரவுண்ட் மேட்ச்ல ஒரு மாதிரி ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அதுக்கப்புறமா அந்த லாஸ்ட் ஓவர் வந்து எக்ஸ்பென்சிவான ரன் வினோ பேட்ல இருந்து தான் ஒட்டு மொத்தமா வந்திருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 75 ரன் ஆடி இருக்காங்க. 76 டார்கெட். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மனா அசோக் ஸ்ட்ரைக்லையும் அருண் நான் ஸ்ட்ரைக்லையும் பிரசன்னா முதல் பவர் பிளேவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் நேர இடத்துல வந்து ஸ்டெம்ப் லைனு அட்டாக்கிங் டெலிவரி காலில் போட்டிருக்கு. லெக் பை நோ ரன் டாட் பால். செகண்ட் ஒன் அங்கே ஃபீல்டர் ஹரி பிடிக்க முடியல. அன்ஸ்டாப்பபிள் 4ங்க. அந்த டாட்டுக்கு அப்புறமா கம்பேக்கிங் பேட்டிங் பார்க்க முடியுது 4. தேர்ட் ஒன் ஐயோ அட்டாக்கிங் டெலிவரி. எஸ் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. பேட்ஸ்மேனும் நடந்துட்டாரு. எனக்கு நேரம் வந்துச்சுங்க. செம்ம வேகம் பந்து. அடுத்த பேட்ஸ்மேன் மதன் கமிட் ஆனாரு. லெக் ஸ்டெம்ப்ல பவர் பிளேங்கிறதுனால ஃப்ரண்ட்ல தான் மேலே ஆள் வச்சிருக்காங்க. பவுண்டரி போகல. ஓடி எடுக்கப்பட்ட 2. ஃபீல்டரை தாண்டிருச்சு. பேட்டு ஸ்ட்ரோக் தாங்க வச்சாரு. பவுண்டரியே போயிருச்சு. அப்போ பாலோட வேகம் நமக்கு புரிய வரணும். லாஸ்ட் ஒன்று இன்சைட் ஏஜ் நோ சொல்லிட்டாரு பேட்ஸ்மேன். டாட்டோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. ஓவர் முடிவுக்கு ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 10 ரன் ஆடி இருக்காங்க. அதில் 2 4 1 விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர் தரணி வந்திருக்காரு. அருண் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். மேலே ஆளே இல்லை. செம்ம ஹைட்டாகவும் போயிருக்கு. பவுண்டரி போயிடுன்னு நினைக்கிறேன். எஸ் அன்ஸ்டாப்பபிள் 4 ஸ்டார்டிங் வித் 4 இந்த ஓவர். இந்த 2 பேட்ஸ்மேனும் சைஸா செட் ஆகுறாங்க இந்த மேட்சை பொறுத்தவரை. ஷாட்டுங்க லாங் ஆன் போய்கிட்டே இருக்கு. செம்ம ஹைட்
What a shot into the audience ன்னு சொல்லலாம். அருண் on beast mode. 4க்கு அப்புறமா 6. Third one. Low full toss. நல்ல ஸ்டாப் அங்க பிரசன்னா. ரன்ஸ் எதுவும் ஓட விடல. டாட். இப்போ ஓடுறாங்க. மிஸ்ஃபீல்டுங்க. பவுண்டரியும் போயிடு நினைக்கிறேன். இல்லங்க இன்னும் போல. அங்க போய் கடந்துருச்சு. Fourth one. Clean bowled. Inside edge. அதுக்கு அப்புறமா ஸ்டம்பை தட்டி தூக்கிட்டு போயிடுச்சு. நல்ல விக்கெட்டை புடிச்சிட்டாங்க. அருணோட விக்கெட் பறி போகுதுன்னு சொல்லலாம். ஒரு குட்டி கேமே ஆடி கொடுத்துட்டு போறாரு அவங்க டீமுக்காக. அடுத்த பேட்ஸ்மேன் லெஃப்டி தினேஷ். பாடி அட்டாக் நேர எடுத்து வந்து உள்ள போட்டாரு. டாட். லாஸ்ட் ஒன்னு. நேருக்கு நேர். ஃபீல்டர் உள்ள. பிரசன்னா. எஸ் நல்ல டேக்கன். விக்கெட். 2 ஓவர் முடிவுக்கு 22 ரன் ஆடி இருக்காங்க. பவர் பிளே முடிய போகுது. 3 விக்கெட் இருக்கு. தேர்ட் பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட சதீஷ் வந்திருக்காரு. ஓவர் த கில். ஃபர்ஸ்ட் ஒன். க்ளீன் போல்ட். ஆக்கிங் லென்த்துங்க. ஒரு பேல்ஸ் மட்டும் கீழே விழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. 4வது விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் அரவிந்த். வாக்கிங் கிரீஸ் குள்ள போட்டிருக்காரு. பந்து ஆப்ஷன்ஸ்ல பெரிய ஓபன் கண்டிப்பா 4 நல்லாவே தெரியுது. 4 குயிக்கர் ஒன். வேகமா 4க்கு அப்புறமா டாட். அம்பேஸ் கலங்கா வீடு கோட்டுக்கு உள்ளதா இருந்திருக்கு. கான்ஃபிடென்ட்டா பவுலர் வந்தார் இந்த பக்கமா. அம்பேரை திரும்பி பார்க்காமலே டாட். 3 ஓவர் முடிவுக்கு 26 ரன் ஆடிருக்காங்க. மீதமுள்ள 18 பாலுக்கு 50 ரன் ஆடணும். சாத்தியமானு தெரியல. ஹரி வந்திருக்காரு இந்த ஓவர் கூட. ஷாட் சாத்தியங்கிற மாதிரி ஒரு ஷாட் அடிச்சு காமிச்சிருக்காரு. பிக்கஸ் 6ங்க நேருக்கு நேரா. வாட் a ஷாட். செகண்ட் ஒன். டாப்பேஜ் கீப்பருக்கு பின்னாடி பட்டோனே தெரிஞ்சிருச்சு அது பவுண்டரினே. ஜெகன் பேட்ல இருந்து 6-4 குயிக்கரா 10 ரன். 18 பாலுக்கு 50 இருந்தது. 16 பாலுக்கு 40 சடனா இறங்கிருச்சு. வெயிட் பண்ணி அடிச்சாரு. தரையோட தரையா வசந்த் அங்க கேரி பண்ண முடியல. 2 ரன் ஓடி எடுக்கப்பட்ட 2. ஷாட்டுங்க. வாட் a ஹிட். மரக்கிளையில. ஐயோ தடுத்துட்டாரா என்னன்னு தெரியல. எஸ் அவரோட ரியாக்ஷன்ல தெரியுது இது பவுண்டரி அப்படின்னு. இப்பதான் அந்த பேட்ஸ்மேன் வெளியே இருந்து தண்ணி வாங்கி குடிச்சாரு. அந்த பந்துக்கே தண்ணி கட்டுற மாதிரி ஒரு ஷாட். ஃபர்ஸ்ட் மோர். இன்னும் 2 பால் இருக்கு. ஆஃப் கட்டர் மாதிரி வந்துச்சு. நல்ல கேரிங்க கீப்பர் பாஸ். ஒரு டாட் பார்க்க முடியுது. நல்ல ஷாட். அப்படிங்கிறப்ப வந்த திசையில பேட்டை விட்டாரு. எஸ் கல்லிலே போய் விழுந்திருக்கு. ஃபீல்டரும் 6 சிம்பிள் தான் காமிச்சாரு. மாச்சு நீடட் 6. இந்த மேட்சையே மாத்திய ஓவர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த கடைசி ஓவர்ல 30 ரன் வந்துச்சு. இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவா போயிருக்கு. 4 ஓவர் முடிவுக்கு 49. 1 more to team 50. 4 விக்கெட் இழந்து மீதமுள்ள 12 பாலுக்கு 27 நீடு. ஒரே ஒரு பவுலர் 2 ஓவர் பிடிச்சிக்கலாம். சதீஷ் அவருக்கு கிடைச்சிருக்கு இந்த மேட்ச் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன். லோ ஃபுல் டாஸ். யாருக்கான முயற்சி நினைக்கிறேன். லாங்கா ஃபீல்டர் வந்துருவாரு. அதிகபட்சம் ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். மிஸ் ஃபீல்ட் அப்படி இருந்த சிங்கிள். செகண்ட் ஒன். இதுவும் அதே மாதிரியான பந்து. லாங்கா ஃபீல்டரை நோக்கியே போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து 2 சிங்கிள். வித்தே கொடுக்காத பந்துகள். தேர்ட் ஒன். இதையும் இறங்கி போய் லோ ஃபுல் டாஸ். மிஸ் ஃபீல்டுங்க. லக்கா இது என்னது இது. ஃபீல்டரால பிடிக்க முடியல. பம்ப் ஆயிருச்சு. வெக்ஸ் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த ஃபீல்டர். ஃபீல்டர் ஷாக்குடு. பேட்ஸ்மேன் ராக்குடு. பாடி அட்டாக் ஸ்லாட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. குறுக்க போயிட்டாரு. நேருக்கு நேரம் அடிச்சிருந்தா கண்டிப்பா பேட்ல போட்டுருக்கோம். அப்படிங்கிறப்ப பாலாஜாக்கு ஒரு டாட் கிடைக்குது. டென்ஸை ஓபன் பண்ணாரு. ஃபுல் டாஸா இறங்குச்சு. ஒயிட் கோட்டுக்கு உள்ளதா இருந்திருக்கு. பேட்ஸ்மேனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டார் பவுலர். லாஸ்ட் ஒன்னு. ஒரு முக்கியமான பந்து. ஃபுல் டாஸ் பால். இங்க கீப்பர் கேட்சா பிடிச்சிருக்காரு. நோ பால் தான் கொடுத்திருக்காங்க. பீமர் நோ. ஹிப்புக்கு மேல போடப்பட்ட பந்து. கேம் சேஞ்சிங் பாலா இருக்குமா இது? क्वेश्चन மார்க். ஃப்ரீ ஹிட் பால். ஃபுல் டாஸ். தரையோட தரையா ஆட்டாரு. பேட்டர் மேல ஏந்தல. 2 ரன்னுக்கான கால். பால் பம்ப் ஆகுது. நல்ல ஸ்டாப்புங்க. இல்லனா பின்னாடி பவுண்டரி போயிட்டு இருந்திருக்கும். பேக்கப்புக்கு வந்தாரு நவீன் பாபு. 2 ரன். இதோட அந்த ஓவர் முடிய போகுது. 5 ஓவர் முடிவுக்கு 58. அதே 4 விக்கெட் ஆடி இருக்காங்க.
மீதமுள்ள 6 பாலுக்கு 18. யாரு பார்ப்போம் மேட்ச் அப்படிங்கிறத பார்ப்போம். கடைசி 6 பால் சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு வினோத். லெஃப்டி பவுலர் 3 போடுவார். அரௌண்ட் த கீழேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். டாக்கிங் லென்த்தில் வந்தார் உள்ள. வித்தே கொடுக்காத பந்து நேர இடத்துல வந்து பேட்டில் சொருவினார். ஒரு நல்ல த்ரோ இங்கே. க்ளோசர் ஒன். எஸ் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. கிரீஸ்க்கு வெளியே பேட் அப்படிங்கிறப்போ பேட்ஸ்மேன் நடக்க வேண்டிய தருணம். கீப்பர் சேஞ்ச் பண்ணி வினோ வந்தார் உள்ள. மொமெண்டத்தை எடுத்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் பேட்டிங்கில் அவர் தான் மொமெண்டத்தை எடுத்துகிட்டு வந்தார். அடுத்த பேட்ஸ்மேன் லெஃப்டி உள்ள வந்திருக்காரு அருண். வந்த உடனே பெருசுக்கு தான் நிற்பாரு. எஸ் இது கண்டிப்பாக நாளாக இருக்கும். அன்ஸ்டாப்பபிள் நாளே உருண்டே ஓடிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன். ஃபுல்லாக ஏறி நின்று லெக் ஸ்டம்பில் தான் கனெக்ட் பண்ணியிருக்காரு. பிக்கஸ்ட் சிக்ஸுங்க அருண் தி ராக் ஸ்டார். வந்த உடனே 4-6 வெளியே இருந்து நிறைய கரகோஷங்கள் எழுப்பப்படுகிறது. மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து பார்க்குறாங்க. மீதமுள்ள 3 பாலுக்கு 7 ரன் லீடு. சரியா பல்ல இங்கே கிடக்கும். கீப்பரே போவார் வினோ. ஒரு சிங்கிள் மட்டும் அலவுட். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் இந்த மேட்ச். 2 பாலுக்கு 6. இப்போ ஸ்ட்ரைக்ல ஜெகன். ஒரு முக்கியமான பந்து. திருகல் பந்துங்க. பால்ல மூவ்மெண்ட் அப்படிங்கிறப்ப டாட் கீப்பர் கைவசம். 1-6 மாறுது இந்த மேட்ச். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஜெகன் அவருக்கும் வினோத்துக்கும் சரியான பேட்டில இருக்க போகுது. 1-6 ஷாட்டுங்க. வாட் அ ஹிட். அங்க போயிடுச்சு. எல்லாரும் உள்ள குவிவாங்க நினைக்கிறேன். வாட் அ மேட்ச். 1-6 அப்படிங்கிறப்போ ஒரு பிக்கஸ்ட் செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. அரசம்பட்டி கட்டாரி கேங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியான வின்னு. பிக்கஸ்ட் சேஸ்ன்னு சொல்லலாம் இந்த டோர்னமெண்ட்ல. ஒரு பிக்கஸ்ட் செலிப்ரேஷன். வாட் அ மேட்ச். ஹார்ட் லக் வாலாஜா அப்படின்னு தான் சொல்ல முடியும். பெஸ்ட் மேட்ச் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மேன் ஆஃப் த மேட்சும் அந்த 1-6 அடிச்ச ஜெகன் அர்னால்ட் அவருக்கு தான் சேருது.